ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுலேயும் நம்ம எந்த முடிவுக்கும் நம்ம போக வேணாம். நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு நிலைமையை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா கிட்ட சொன்னேன். நீ இதுதான் பிரச்சனையா? அதுக்கு ஏன்க்கா என்கிட்ட நீ சரியாக பேசாமல் இருக்க அப்படின்னோடனே, நான் உன் ஒய்ஃபு வந்ததுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் வரப்போகிறேன். நான் சொல்லு, இப்போக்கி அம்மா வீடு இருக்குது. ஏதோ இங்கே எங்கள் மாமியாரும் அவங்க பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க. அதனால ஏதோ பிள்ளைங்க ஒரு லீவு இல்லை ஏதாச்சும் ஒரு இது இருந்தால் தானே நான் அழைச்சிட்டு வர போகிறேன். எப்போ பார்த்தாலும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா ஒரு ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட பேசலடா. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஃபோன் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருந்திருக்காரு. ஃபோன் பண்ணியிருந்தா கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஆனால் எதுவுமே ஃபோனும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கவலையாகவே இருந்துச்சுடா. அதுதான் எனக்கு பாதி மனசு இது பண்ணுறதுக்கு காரணமே அப்படின்னோடனே, சரி சரிக்கா, நீ அதை பற்றி ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத. எதாக இருந்தாலும் சரியாகும். அதுக்காக நீ கவலைப்பட்டுட்ருக்க? நான் இருக்கிற வரைக்கும் நீ வரணும் போகணும். அம்மா என்ன இன்னைக்கு பேசணும், நாளைக்கு இது பண்ணும் அப்படின்னா, இல்லைடா அதுக்கு என்னோட அருமைங்கிறது தெரியலை. உனக்கு ஒரு ஒய்ஃப் வந்தால் தான் அப்போ தான் பொண்ணோட அருமைங்கிறது அதுக்கு தெரியும். நான் இது நாள் வரைக்கும் பணம்னு ஏதாச்சும் நான் கேட்டிருக்கேன். நான் சொல்ல வருவேன், ஏதாச்சும் வயலில் ஏதாச்சும் பொருள் இருக்கும், அதை அப்பா எடுத்துகிட்டு கொடுப்பாரு. அதை தான் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன். நானாக ஏதாச்சும் இதை வாங்கி கொடுமா அதை வாங்கி கொடுமா. அப்போக்கே சூழ்நிலை, அவர் வேலை இல்லாமல் ஒரு 5 மாதமாக இருந்தார். அதனால் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். உனக்கே தெரியும், 2 பிள்ளைங்கள வச்சுட்டு சாப்பிட்றது. வீடு மட்டும்தான் வாடகை இல்லை, மற்றபடி அதுங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு அவரும் கடன் வாங்கி எல்லாமே செஞ்சார். ஒரு நேரத்தில் முடியலை, எங்கள் நகையெல்லாம் அடகு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கப்போ ஒருத்தட்ட கேட்டிருந்தேன். அது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம நகையாக இருந்தால் கூட திருப்பி கொடுத்துடலாம். வட்டியெல்லாம் வாங்கி கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறனால தான் நான் அம்மாக்கிட்ட கேட்டது. அதை நான் அப்போ முடிவு பண்ணேன். இனிமேல் அம்மாக்கிட்ட எந்த ஒரு உதவியும் கேட்கக்கூடாது. யார்கிட்டயாவது வெளியாள்கிட்ட கேட்டு நம்ம செஞ்சாலும் செய்யணுமே தவிர அவங்கள்ட்ட ஒரு உதவின்னு கேட்கக்கூடாது. அன்றைக்கி அம்மா என்னை பேசினது நான் ஒரு 10 நாள் தூங்கவே இல்லை. இவர் கூட கேட்டுட்டு இருந்தார். ஊருக்கு போயிட்டு ஏன் எப்போதும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பேன், அம்மா அதை சொன்னாங்க, அங்கே போனோம் இங்கே போனோம்ப, இந்த தடவை என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்குது, ஏதாச்சும் பேசினாங்க நகை கேட்டதுன்னு கூட கேட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லைங்க, போயிட்டு ட்ராவலுங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு. அவங்கள்ட்டையும் நகையெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக 50,000 ரெடி பண்ணி ஓரளவு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் வேலை கிடச்சிட்டு இப்போ 40,000 சம்பாதிக்கிறார் ஒரு மாதம். ஓரளவு இருந்த கடன்லாம் ஓரளவு 5-6 மாதத்துலேயே நாங்கள் எல்லாம் அடைச்சிட்டோம். இப்போ நல்லா தான் இருக்கிறோம். இப்போ ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு இங்கே வரணும் சொல்லு. நம்ம உதவிக்காக தான் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுகிறவங்க கிட்ட நம்ம எந்த உதவியுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுடா. என்ன தான் அம்மா அப்பாவாக இருந்தாலும் பணம் காசுன்னு வர்றப்ப அவங்க குணத்தை காட்டுறாங்க அப்படின்னோடனே, சரி சரிக்கா விடு, நான் இருக்கிறேன், உனக்கு எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னோடனே, அப்புறம் வா நீ ஈவினிங் ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் எங்கேயும் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை நீ வா, நான் சொல்கிறத கேளு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போனோம். அக்கா மாமா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் வருவார். நாங்கள் ஒரு 4 மணிக்கு குழந்தைங்கள்லாம் ஆட்டோவில் கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் நான் அழைச்சிட்டு போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு மால்ல அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு தங்கச்சி பொண்ணுக்கு அக்கா பொண்ணுக்கு அடுத்த மாதம் பர்த்டே அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால சரி முன்னாடியே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்ட்டு பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அக்காவுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்தேன். அக்கா வேண்டான்னுச்சு. நான் இல்லைக்கா செய்கிறேன், இது அம்மா இது பண்ணது கிடையாது, நான் சம்பாரித்த காசு, என் அக்காவுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் மாமாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வீட்டுக்கு அவங்களுக்கு தேவையான சாக்லேட்டு சாப்பிட்றது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் மனசு கவலையாகவும் இருந்துச்சு. நான் பண்ணதும் தவறு தான்டா, அம்மா இது பண்ணதுக்காக உன்னோட ஃபோனை பேசாமல் அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடாது இத்தனை நாளாக. நான் அதனால தான் இப்போ அம்மாவுக்கு நான் வந்தது கூட தெரியாது. அம்மா பக்கத்து வீட்டு அத்தை மாமியோட இது ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கு. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு வேலை அரேஞ்ச்மெண்ட்டுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு வேலையெல்லாம் கிடச்சிருச்சு. கிடச்சி இப்போ ஒரு வாரம் ஆகப்போகுது. நான் அம்மாக்கிட்ட எந்த விஷயத்தையுமே நான் சொல்லலைக்கா.
இப்போ நான் 35,000 சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ பரவாயில்ல அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம்டா. நீ நல்லா இருக்கிறது எனக்கு வந்து நீ நல்லா இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான்டா. நம்ம தம்பி நல்ல ஒரு வேலை பார்க்குறான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். அதை ஏன் அம்மா வந்து இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்குது, நான் காசு வாங்க வர்ற மாதிரி பேசுனுச்சுன்னு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல அப்படின்னோடனே, சரி விடுக்கா, அது பேசுனா பேசிட்டு போகுது விடு, நீ அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. நான் இருக்கிற எந்த உதவியாக இருந்தாலும், நாளைக்கு எந்த ஒரு பண உதவியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் என்னிட்ட நீ கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு வந்து தங்கச்சி பொண்ணுக்கு வந்து ஒரு தங்கத்தில் வந்து ஒரு தோடு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஓரளவு சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து அப்புறம் அழைச்சிட்டு போய் ஒரு 2 கிராமுக்கு வந்து தோடு எடுத்து கொடுத்தேன். அக்கா அதெல்லாம் வேணாண்டா, நான் அவளுக்கு வந்து காது இது பண்ணுறப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறப்போ நீ வந்து இது பண்ணலாம் அப்படின்னோல, அது அப்போதைக்கு செய்கிறது இருக்கட்டும், இப்போதைக்கு வந்து எனக்காக நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவ்வளோ போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம வந்து யோசிக்காமல் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும் இந்த விஷயத்த அப்படின்னு தான் எனக்கு மனசில் தோணுச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம தம்பி நமக்காக வந்து ஊர்லேருந்து வந்து இவ்வளோதான் நமக்காக வாங்கி கொடுத்துருக்கான், நம்மள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக இந்த அளவுக்கு செஞ்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா சொன்னிச்சு, இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு நீ போகலான்டா அப்படின்ச்சு. இல்லைக்கா, நானே வந்து 3 நாள் லீவுக்காக தான் நான் வந்தது, அதனால வந்து இனிமேலாம் வந்து இது பண்ண முடியாதுக்கா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் நாளை காலையில் கிளம்பிடுறேன் அப்படின்னோடனே, உடனே வந்து எனக்கு கொஞ்சம் மனசே தான் எனக்கும் கவலையாக இருந்துச்சு. நீ கண்டிப்பாக நான் ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வாக்கா அப்படின்னோடனே, இல்லைடா அம்மாவா என்னைக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடுதோ அன்னைக்கு தான் நான் வருவேன், அது வரைக்கும் நான் வர்றது ஐடியாவே இல்லை. அது வந்து ஃபோன் பண்ணவே இல்லை, உனக்கும் தெரியும் 6 மாதமா அது ஃபோன் பண்ணவே இல்லை. நானும் அதுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அப்பா தான் ஃபோன் பண்ணி எப்போயாச்சும் பேசுவார். அப்பா சொல்லுவார், அவள் கிடக்குறாம்மா போம்மா, அவள் பேச்செல்லாம் உனக்கு தெரியாதா, வேலையை பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சமாதானப்படுத்துவார். இருந்தாலுமே வந்து என்னை சமாதானப்படுத்தினாலுமே என்ன இருந்தாலும் அம்மாக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இருக்கவே இருக்காது. அது எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து அம்மா தான் புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு சொன்னோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மாவா புரிஞ்சுக்கிற நேரம் வரும்க்கா, விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இருந்துட்டு, மாமா கூட இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமேப்பா அப்படின்னாரு. இல்லை மாமா, வேறு வேலையாக வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் பார்த்துக்கங்க, ஒரு வாரம் கழிச்சு அக்காவை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வரப்போ பஸ்ஸில் வர்றப்பெல்லாம் எனக்கு அம்மா ஏன் இப்படி பேசுனாங்க, என்ன அப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப மனசே இதாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனோன்னே அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நான் வந்து அக்காவை பார்க்க தான் போயிருக்கேன்னு. ஆனால் அம்மா வந்து அதை காட்டிக்கல. நான் போனோடனே, நான் அக்காவெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனேயே எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன் இது மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன், இது மாதிரி சில விஷயங்கள் என்ன தான் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சந்தோஷமாக இது பண்ணாலும் அவங்க என்ன இது பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னிச்சு, ஆமாம் அக்காவை தான் நான் பார்க்க போனோம்மா, அதுக்கு இப்போ என்னம்மா பண்ணணுங்கிற, எந்த இருந்தாலும் நீ அக்கா கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது, என்னடா உன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னோன்னா, அக்கா அதெல்லாம் குறை சொல்லலை, நம்ம அம்மா பணம் இல்லைன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் சாதாரணமாக, அது எதுக்கு நான் வாங்க வரேன் அப்படின்னு. உனக்கு ஒரு விஷயமே தெரியலடா, இப்போ இன்றைக்கி வந்து அவள் கஷ்டம்னு சொல்லி இருக்கிறப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் அடுத்தது ஒரு கஷ்டம் வந்தோன்னா அவளுக்கு எப்படி சமாளிக்கணுங்கிறதே தெரியாது. உனக்கு தெரியாத விஷயம் இல்லை. அப்பாவும் நானும் வந்து ஒரு 200 வாடகை வீட்டில் வந்து நான் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 30 வருஷம் வாழ்க்கை ஓடிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் உங்கள் பாட்டியெல்லாம் வந்து என்ன எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் வெளியில் வர்றப்போ, வீட்டை விட்டு வெளில வர்றப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் நாங்கள் வெளியில் வந்தோம். ரூபா கூட இல்லாமல் தான் வெளில வந்தோம். உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் பண்ணி செஞ்சு தான் ஒரு இதாக நம்ம முயற்சி பண்ணி தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ சொந்த வீடு இருக்குது, நம்மள்ட்ட கார் இருக்குது. அப்பா வந்து இன்னமும் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார், நான் இல்லைங்கல. இப்போ 1 பவுன் இல்லை 2 பவுன் கூட அவளுக்கு எவ்வளோ நகை போட்டு கிட்டத்தட்ட 25 பவுன் நகை போட்டு நல்லபடியாக தான் எல்லாம் செஞ்சோம். இப்போ நம்ம வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு அவள் எப்படின்னா சமாளிக்கிறதுங்கிறதே அவளுக்கு இருக்காது. நாளைக்கு அவள் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் ஒரு உதவினாலும் நீ அம்மா வீட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்துடுவாவ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும்டா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அவளுக்கு வந்து அவளோட ஒரு திறமை, அவள் எப்படி சமாளிக்கணுங்கிறதே புரியாமல் போயிடும். 2 குழந்தைங்க பிறந்தப்ப நம்ம தான் பார்த்துக்கிட்டோம், எல்லாமே செஞ்சோம், நான் இல்லைங்கலை. இப்போ வந்து காசு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நமக்கு. அதை வந்து நான் வந்து பணமே கூட என்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்து கூட நான் வந்து அவளுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். இன்றைக்கி வந்து அவள் இவ்வளோதுலேருந்து மீண்டு வந்திருக்கான்னா எதனால,
நம்ம வந்து அன்றைக்கி பேசின வாசி தான் இன்றைக்கி வந்து அம்மா வந்து இப்படி பேசிட்டாங்க. நம்ம வந்து இன்னும் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நல்லா முன்னேறி காமிக்கணுங்கிற வாசி தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். நானும் அவளை விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். மாலதி அத்தை கூட போன மாதம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு போனப்போ கூட அவள் எதுவும் குறையெல்லாம் சொல்லலை. நல்லா தான் இருக்கிறா, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறான்ட்டு தான் நான் அவங்கள்ட்ட போகிறப்பயே வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நானாக வாங்கி தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டேன். எனக்கு பாசம் இல்லாமலாம் இல்லைடா, அவள் வந்து நல்லா இதாக இருக்கணும், திறமையாக இருக்கணும். இப்போ உள்ள பொண்ணுங்களாம் எந்த அளவுக்கு சமாளிக்குதுங்க, எந்த அளவுக்கு இருக்குதுங்கங்கிறது புரியுதா உனக்கு? அதெல்லாம் சமாளித்து வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு இது பண்ணும் அப்படிங்கிறது தான் உனக்கு போக போக உனக்கு வந்து இப்போ புரியாது. என்னடா அம்மா இப்படி பேசுகிறேன்னு அப்புறம் தான் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொன்னேன். இது மாதிரி வந்து சில விஷயத்த நீ வந்து மனசில் நீ பேசினது தவறு இல்லைம்மா. ஆனால் வந்து அக்காக்கிட்ட அது மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு அப்படின்னோடனே, எனக்கும் புரியுதுடா, நானும் கொஞ்சம் சில வார்த்தைகளை விட்டுட்டேன் தான். அது எனக்கே கவலையாக தான் இருந்துச்சு. நம்ம பொண்ணை இப்படி பேசிட்டேமேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு நிறைய நாள் தூக்கம் இல்லாமலாம் இருந்திருக்கேன். அப்பா கூட சொல்லுவார், இப்படி எதுக்கு பேசணும், அதை எதுக்கு இப்படி இது பண்ணணும், கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் கூட என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார். பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் இருக்குது, அப்புறம் ஏன் வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து பேசுகிறது இப்போக்கி கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன